நான் நல்லா இருக்கேன். நான் இன்னும் ஊர்லேருந்து வரலை, பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், நம்ம லொக்கேஷன் பார்த்தாலே தெரியும். ஆமாம், நான் இன்னும் ஊர்லேருந்து வரலை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால சரி நம்ம இங்கேயே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு பேசுகிறேன். இன்றைக்கி வந்து முறை வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சாரி டியர்ஸ், முறை மொமெண்ட் சீரிஸ் வராது. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து கொஞ்சம் ஊர்லேருந்து இன்னும் ஊர் உள்ளே வந்திருக்கோம். இங்கே வந்து சுத்தமாக டவர் இருக்காது. இப்போ நான் எடுக்கிற வீடியோவும் போட முடியுமான்னு கேட்டால் அதுவும் தெரியல, சரியா? அதனால் இன்றைக்கி வீடியோ வந்தால் தான் வரும். இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கணும். இப்படியும் ஒருத்தர் இருக்கான், அப்படியும் ஒருத்தர் இருக்கான், என்ன சொல்றதுன்னு தெரியும். அதனால தான் கண்டிப்பாக சொல்கிறேன், உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், கவலைப்படாத. நான் உனக்கு உன் லைஃப்பை நல்லா அமைச்சு தருவேன். ஏன்னா அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், கண்டிப்பாக அமைச்சு தருவேன். குட்டி, என் தங்கமே, ஓய் சொல்ல குட்டி. நிறைய பேசுறீங்களா இல்ல குட்டி? ஆனா என்ன பேசுறீங்கன்னா புரியல. அம்மா, பாப்பாவோட அம்மாவா? பாப்பாவோட அம்மாவா? ஆமாமா, இந்த பாப்பாவோட அம்மா தான். குட்டி, என் தங்கமே, நீ இந்த அளவுக்கு பேசுறியா? நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் ராதா மட்டும்தான். செல்லுமே, சரி சரி, நீங்க விளையாடுங்க. என் தங்க குட்டி, என்ன பேசுறீங்க? அப்போ ஒன்னும் புரியல தங்கமே. இங்க மட்டும் இருந்திருந்தா நீ பேசுறதுக்குலாம் பதில் சொல்லுவான். ஏங்க, அவ இப்படிதாங்க பேசுறா, அவ இதுதாங்க சொல்றா, இது உங்களுக்கு புரியலங்க அப்படின்னு உன்னோட லாங்குவேஜ் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பான். என்ன இன்னும் ஆளை காணும்? அப்பவே வாடின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்தால பத்தி உங்க அம்மா? ஓய், இப்ப நீ உங்க அம்மா வரலையான்னு கேட்கறேன், அதானே? புரியுது, ஓரளவுக்கு புரியுது. நானும் அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கேன். அப்பவே வாடி வந்து உனக்கு சாப்பாடு விட்டுன்னு சொன்னேன். இன்னும் என்ன பண்றேன்னு தெரியல. வரட்டும், வந்தவனே உங்க அம்மா திட்டலாமா? என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? இல்லையாமா? இல்ல, வரட்டும் வரட்டும். வந்ததும் அவளை நான் என்ன திட்ட போறேன் பாத்துக்க. நீ என்ன தடுத்தாலும் சரி, அவளை வந்த உடனே திட்டி தீக்க போறேன். பாரு, கோவத்தை பாரு. உங்க அம்மாவை திட்டுவேன்னு சொன்னாலும் மேடம் கோவம் பொங்கிட்டு வருதும். ஓய், வரட்டும், வந்தவனே அவளை திட்டுறது மட்டும் ஒட்டுக்கு போன பாத்துக்க. குட்டி, உனக்கு இவ்வளவு கோவப்பட தெரியுமா? அவளை திட்ட போறேன் அடிக்க போறேன்னு சொன்னதும் கிட்ட நீ என்ன வந்து அடிச்சிட போல இருக்கேன். சும்மா சொன்னேன், அப்ப சும்மா சொன்னேன்னா உங்க அம்மா திட்டவும் மாட்டேன், அடிக்கவும் மாட்டேன். போது மாதிரி புரியுது புரியுது. உங்க அம்மா பாவம் அதானே? குட்டி, இன்னும் வாய் சரியா வரலாம். வாய் சரியா வந்துச்சுன்னா டே அப்போ நீ யாரோடப்பா எங்க அம்மாவை திட்டுறதுக்குன்னு கேட்பான், அப்படிதானே? பாப்பாவோட அம்மாவா? அதான் சப்போர்ட் பலமா இருக்கு. உங்க அம்மா எதுவும் சொல்லல, போதுமா? உங்க அம்மா தான் வரோம். எவ்வளவு லேட்டா வர பத்தியா? இவ்வளவு லேட்டா வராலும் அதனால இவகிட்ட பேசக்கூடாது, சரியா? பேசக்கூடாது, அப்ப பேச்சு கேட்கணும், புரியுதா? பத்தியா பத்தியா எவ்வளவு லேட்டா வந்துட்டு உன்னை சமாதானப்படுத்த பாக்குறோம். நீ திரும்பி பார்க்க கூடாது, சரியா? என் தங்கக்குட்டி என்ன பண்ணுது? அது சரி. இவ்வளவு நேரம் உனக்கு படிச்சு படிச்சு சொல்லி கொடுத்தோம். அம்மா தூக்கம் ஒண்ணு எடுத்துக்கிட்டே வர வர நீ கூட என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற. அது சரி, இவன் அந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கான். ஓய், என்ன? சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? முகமெல்லாம் டல்லா இருக்கா? என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமா? ப்ராப்ளமா? சே, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. லித்துக்குட்டிக்கு சாப்பாடு ஊட்டணும்ல, அதான் தூக்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். நான் லித்துக்குட்டியை தூக்கிட்டு போய் சாப்பாடு ஊட்டிட்டு வரேன். தூக்கிட்டு போய் ஊட்டிட்டு வரியா? எங்க தூக்கிட்டு போற? ஏய், எப்போ எங்க தம்பி ஊட்டுவேன்? இப்படியே ஊட்டு. இல்லைங்க, அது ரூமுக்குள்ளேயே ஊட்டினா சாப்பிட மாட்டேங்கிறாளா, அதான் பால்கனிலையோ இல்லை மொட்டை மாடிலையோ அப்படியே வேடிக்கை காமிச்சு ஊட்டினா குழந்தை சீக்கிரம் சாப்பிடுவாள், அதான். ஏய், என்ன ஏதோ புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்க? நீ ஊட்டி விட்டாலும் அவ சாப்பிடுவான். அவளுக்கு நீ இங்கதான் ஊட்டினா அங்கதான் ஊட்டணும் இல்லையே. நீ ஊட்டினா அவ சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கான். நீ என்னமோ பால்கனிக்கு போறேன் மொட்டை மாடிக்கு போறேன்றான். என்னடி, என்னாச்சா? ஐயோ, ஒன்றும் இல்லைங்க. அவள் ரூம்குள்ளே விட்டுறதுனால பெருசாக சாப்பிட மாட்டேங்கிறான். 4 வாய் மட்டும் தான் வாங்குறான், அதுக்கப்புறம் வாங்க மாட்டேங்கிறான். அதான் மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு போனா அப்படி நிறைய வேடிக்கை காட்டலாம்ல, ஏரோப்ளைன்லாம் போகும், அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே
அவளே அறியாம இன்னும் 4 ரூபாய் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாள, அதுக்கு தான் நான் கூட்டிட்டு போறேனே. ம் குழந்தை சாப்பிடாததுக்கு நீ தூக்கிட்டு போற மாதிரி தெரியலையே. ஏய் நான் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஆச்சானே? அம்மாவும் இல்லை அண்ணி ஏதாவது சொன்னாங்களா? ஏங்க அதான் ஏன் எதுவும் சொல்லலாம், என்ன சொல்ல போறாங்க? நீங்க சும்மா நோய் கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. அங்க சாப்பாடு ஆறிட்டு இருக்கேன், குழந்தைக்கு ஊட்டி விடணும்ல. நீங்க என்ன சாப்பிடல, நீங்க கீழே போய் சாப்பிடுங்க. நான் அதுக்குள்ள குழந்தைக்கு ஊட்டி விட்டு வந்துடுறேன். நீங்க போங்க, அத்தை மாமான்னு எல்லாரும் கீழே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் போங்க போய் சாப்பிடுங்க. சாப்பிடலாமா? நான் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தேன்? நீ என்ன சேர்ந்து சாப்பிடலாம் சொன்னா? ஓ நீ போய் லித்து குட்டி கூட்டிட்டு வா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். இல்லைங்க, குழந்தை சாப்பிட ரொம்ப நேரம் ஆகும் பார்த்தீங்களா? அவளுக்கு எல்லாம் வேடிக்கை காமிச்சு அவளை சமாதானப்படுத்தி அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி அவளை கூட்டி விடுறதுக்கு எப்படி ரொம்ப நேரம் ஆகுங்க. அது வரைக்கும் நீங்கள் எப்படி பசியோட இருப்பீங்க. நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் குழந்தை கூட்டி விட்டுட்டு அப்புறம் நான் போய் சாப்பிட்றேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ லித்து குட்டிக்கு ஊட்டி விட்டுட்டு வா, அப்புறமா பொறுமையா போய் 2 பேரும் சாப்பிடும். சரியா? என்னத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கேன், என்னன்னு தான் தெரியல. எப்போதாண்டி வாய் திறந்து பேசுவேன்? இப்போ வாய் திறந்து தானே பேசிட்டு இருக்கேன். என்ன புத்திசாலித்தனமா பதில் சொல்றத நினைப்பா? வாயை திறந்து மட்டும் இல்லை, எப்போ நீ மனசு திறந்து பேச போறேன்னு கேட்டேன். எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா அது நமக்கு நல்லது இல்லை. யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டு, அப்போதான் நம்ம பாரமும் குறையும். நான் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட போறேன், நான் போய் ஊட்டிட்டு வரேன். ஓ போய் குழந்தை கூட்டிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? ஓ சரிங்க. பெண் கண்களே நாடகம் ஆகுமா, பெண் நெஞ்சமே ஊடகம் ஆகுமா. யார் சொல்லியும் பெண் மனம் கேட்குமா, கை தட்டினால் மொட்டுக்கள் பூக்குமா. நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ, இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ. நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ, விதியோட நானாடும் விளையாட்டு பாரு, விளையாட்டு காட்டுக்கு விது போட்டதாரு. என்னாச்சு எனக்கு? கீழே இருக்க வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தோம். இப்போ மேலே வந்தது அவன் முகமே டல்லா இருக்கு. நம்ம வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நடந்திருக்குமா? அம்மாவும் இல்லை அண்ணி ஏதோ பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இவன் முகம் வாடி போயிருக்கேன். யாரும் என்ன சொல்றாங்க? அம்மா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அண்ணி தான் எதுவும் சொன்னாங்களோ? சரி, இவ குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வரட்டும், வந்தது என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஆமா, நான் விசாரிச்சுட்டா மட்டும் இவ சொல்லி கிழிச்சிருவான். சாஃப்டா கேட்டதாடி சொல்ல மாட்டேன், இனிமே கேட்க வேண்டிய விதத்தில் கேட்குறேன். எப்படி சொல்லாம இருக்கேன்னு பார்க்குறேன். சரி, ஐயோ இவன் வேற வரேன்னு சொன்னானே. ஐயோ இவன் காலையில் மெசேஜ் போட்டிருந்தானே, நாளைக்கு 8 மணிக்கும். ஓகே 8 மணிக்கு தானே, நாளைக்கு 8 மணிக்கு ஏர்போர்ட் போய் இவனை பிக்கப் பண்ணிட வேண்டியதான். குட்டி வாங்க வாங்க, சித்தப்பா கிட்ட வாங்க. ஓரியா குட்டி, என்ன மேடம் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? என்னாச்சு? ஏதாவது செட் பண்ணிட்டியா? அம்மாக்கு அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சித்தப்பா கிட்ட போய் வேண்டியா? மேடம்க்கு சித்தி வேணும், அப்ப சித்தப்பா வேணாவா? இப்படி சொல்லு குட்டி, உங்க சித்தி லித்து குட்டிக்கு பூவா ஊட்டிட்டு இருக்கோம். மேல மொட்டை மாடியில தான் ஊட்டி விட்டு இருக்கோம். அம்மா ரியா குட்டி சாப்பிட்டீங்களா? சுச்சோ பாப்பா சாப்பிடலீங்க. ஏம்மா ஏன் சாப்பிடலாம்? ஜனி தங்கம் ஏன் சாப்பிடலாம்? அம்மா ஊட்டி விடல? ஏன் என்னாச்சு? பாப்பா எதுக்கு உண்மைன்னு இருக்கீங்க? ஏதோ தப்பு பண்ணிட்டியா? அம்மா தப்பு பண்ணிட்டாங்களா? என்ன தப்பு பண்ணாங்க? உனக்கு ஸ்நாக்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? சித்தி பாவமா? என்ன பாவம்? எதுக்கு பாவம்? இல்லடி தங்கம், சித்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. என்னம்மா என்னாச்சு? ரியா குட்டி, என்னம்மா சொல்றோம்? சித்தியா அம்மா திட்டினாங்களா? நீ பாத்தியா? ரியா குட்டி என்ன சொல்றான்? அண்ணி அவ்வளோ திட்டினாங்களா? எதுக்கு திட்டணும்? என்னன்னு கேட்கும். ரியா குட்டி, என்னம்மா என்ன நடந்தது? எதுக்காக அம்மா சித்தியை திட்டினாங்க? சொல்லு ரியா குட்டி. பிளேட் எடுத்து
அப்புறம் என்னமாச்சு? அப்புறம் சித்தி பிளேட் எடுத்தா பிளேட் எடுக்கும்போது சித்தி பிளேட் கீழே போட்டு வச்சிச்சு. பிளேட்டு கீழே போட்டு உடச்சிட்டானோ? உங்க சித்தி ஏன் பிளேட்டு கீழே போட்டா? சித்தி வேணும்னு பார்க்கல. இருக்கும்போது கை தவறிடுச்சாமா. அதனால கீழே விழுந்து வந்துச்சு. அதுக்கு தான் அம்மா சித்தியை நிறைய திட்டுச்சு. அப்போ இதனால தான் உன் முகம் அவ்வளோ டல்லாக இருந்திருக்கேன். நான் கேட்டாலும் பதில் சொல்லாமல் இருந்திருக்கான். ஆனா அண்ணி என்ன சொல்லி திட்டினாங்க? ரியா குட்டி, அம்மா என்னமா திட்டினாங்க? சித்தி என்னமா திட்டினாங்க? அது நிறைய திட்டுச்சு. அம்மா நிறைய திட்டுச்சு. அப்போ சித்தி அழுவுனே மாதிரி நின்னுச்சு. சரி ரியா குட்டி, நீ என்ன சாப்பிடலன்னு சொன்னல? போ, நீ போய் அம்மா கிட்ட சாப்பிடு. நான் சித்தி கிட்ட போய் பேசுறேன். நீ போமா. இல்லடா தங்கம், இன்னைக்கு ஒரு நாள் அம்மா கிட்ட சாப்பிடுங்க, நாளைக்கு சித்தி கூட சாப்பிடுங்க, சரியா? சித்தி ஏற்கனவே திட்டு வாங்கியிருக்காங்க பார்த்தியா? அவங்க கொஞ்சம் சேடா இருப்பாங்கல்ல, அதனால இன்னைக்கு வேணாம், நாளைக்கு சித்தி கிட்ட சாப்பிடுங்க. என்ன? குட்டி சித்தியா நான் சமாதானப்படுத்திக்கிறேன். நீ போமா, நீ போய் சாப்பிட்டு பாடு. என்ன காலைல ஸ்கூல் இருக்கணும், போங்க போய் சாப்பிட்டு பாடுங்க, போங்க. குட்டிங்க நான் தான் சொல்றேன், சித்தப்பா சித்தியை சமாதானப்படுத்துறேன். நீங்க போங்க, நீங்க சாப்பிட்டு தூங்குங்க. சரி சார், நான் கூட்டிட்டு போறேன், நீங்க எல்லாம் தனியா போக வேணாம். இரு, சித்தப்பா வரேன். உன் மகன் டவுனா இருக்கும் போதே எனக்கு தோணுச்சு என்னமோ பிரச்சனை நடந்திருக்கேன். கேட்டதுக்கு எதுவும் இல்லை, என்ன யார் என்ன சொல்ல போறாங்க? ஏன்டி எதுக்கடி எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்கிறேன்? என்கிட்ட சொல்றதுனால என்ன நடக்குது? அண்ணி எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணணும்? ஒரு பிளேட்டு தானே, உடஞ்சிட்டு போட்டோம், ஏன் திருப்பி அதை வாங்கவே முடியாதா? என்ன பேசணும்னு தெரியலையே. இருக்கு இவளுக்கு, அவகிட்ட போய் கேட்போம். எப்படின்னு சொல்ல மாட்டோம், அதான் அம்மா இருந்திருக்காங்களா, அம்மா கிட்ட கேட்போம். குழந்தைக்கு பெருசா சொல்ல தெரியல, ஆனா இன்னைக்கு இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்காம விட மாட்டேன். அண்ணி எதுக்கு அண்ணி இப்படி நடந்துக்கிறீங்க? என் பட்டு தங்கம் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, இந்தங்க இந்தங்க வாங்கிக்கோங்க தங்கம். ஆனவா ஆனா இது மட்டும் நல்லா கத்துக்கிட்டீங்க, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. என் பட்டு குட்டி நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும். இந்தங்க என் தங்க குட்டிங்களா சாப்பிடுங்க. வேணாம் பாப்பு குட்டி வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுடணும். நீ எப்படி விடுவேன் பார்த்துக்க, அப்பெல்லாம் வேணாம் சொல்லக்கூடாது. நல்லா பூவா சாப்பிடணும். பூவா சாப்பிட்டா பாப்பா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும். ஆக்கட்டுங்க ஆக்கட்டுங்க, என்னங்க தங்கம் ஆக்கட்டுங்க. சொல்ல தங்கமே, இங்கே வேணுமாடி பூவா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே குடிக்கலாம். என்ன தூங்கும் போது இங்கே குடிக்கலாமா? இப்போ பூவா சாப்பிட்டு தங்கம் ஆக்கட்டுங்க ஆக்கட்டுங்க. சமத்து தங்கம். எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கேன், ஆனா இவ எதுவுமே நடக்காத மாதிரி. எப்படி உன்னால எப்படி இருக்க முடியுது? எனக்கு உன்னை பார்க்க பார்க்க ஆச்சரியமா இருக்குடி. ஏன்டி இப்படி இருக்கான்? என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் உனக்குள்ளே மறைச்சு வச்சுப்பேன், அப்படிதானே? நீ சொல்லாம இருந்துட்டா எனக்கு தெரியாமலே போயிடும் நினைச்சிட்டேன், அப்படிதானே? கடவுள் எப்படி தெரிய வைக்கணும் அப்படி தெரிய வச்சுட்டா பாத்தியா? பிரியா குட்டி சித்தியை கேட்டுட்டு இருந்தல, இந்த இருக்கா பாரு. ஓ சித்தியை போய் நீ எப்படி சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறே பார்த்து போமா. சித்தப்பா வந்தா சித்தி சித்தப்பா கிட்ட எதுவுமே காமிச்சிக்க மாட்டான். நீ போய் சித்தியை சமாதானப்படுத்த. சித்தப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னா நீ போ. தேடிட்டாங்க, நீங்க போங்க. சித்தப்பா இங்கதான் இருக்கேன்னு சித்திக்கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? போங்க சில்லக்குட்டி போங்க. என்னாச்சு என் தங்கத்துக்கு? எதனால பூவா சாப்பிடலாம்? ஏண்டி தங்கம், அம்மா இன்னொரு பூவை கொடுத்துருப்பாங்களே, அப்பவே அம்மா உனக்கு பூவை ஊட்டி வரேன்னு சொன்னாங்க. ஏமா சாப்பிடலாம்? என் பட்டு தங்கத்துக்கு நான் ஊட்டி விடணுமா? சரி ஊட்டி விட்டுட்டா போச்சு,
வாங்க வாங்க நீங்களும் லித்து குட்டி கூடவே உட்காருங்க, உங்களுக்கு சேர்த்து ஊட்டி விடுறேன். நானா? நான் எதுக்கு தங்க அழகணும்? நான் எதுக்கு அழகணும்? அது வந்து ரியா குட்டி, சித்தி அழகா இல்ல. இந்த பாரு, சித்தி இப்ப சிரிச்சிட்டு தானே பாப்பாக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். நான் ஏன் தங்க அழப்பறேன்? நானும் அழல. பெரிய மனுஷி சாரி இல்ல கேக்குறீங்களோ? எனக்கு சாரிலாம் வேணாம். சித்தி தான் அழவே இல்லையே. அது ஐயோ ரியா குட்டி, அது சித்தி கண்ணில் டஸ்ட் பட்டுச்சுமா, அதனால தண்ணி வந்துச்சு. சித்தி போய் அழுவேனா? சித்தி அழத்துக்கு என்ன இருக்கேன், அதனால அழுவலையே. ரியா குட்டி, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. அம்மாவெல்லாம் கடிக்கலாமா? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மா என்ன பண்ணாங்க? அம்மா சரியா தானே பண்ணாங்க. சித்தி பேர்ல தானே தப்பு இருக்கு. சித்தி தப்பு பண்ணனால அம்மா திட்டினாங்க. செல்லக்குட்டி, அதான் சித்தி பிளேட்டை கீழே போட்டு உடைச்சிட்டேன்ல. அது எவ்வளோ காஸ்ட்லியான பிளேட்டா, அவ்வளோ காஸ்ட்லியான பிளேட்டா சித்தி வாசாட்டு உடைச்சிட்டேன்ல. அது சித்தி பேர்ல தப்பு தானேம்மா? பட்டுக்குட்டி, சித்தி வேணும்னு போடலதான், தெரியாம விழுந்தாலும் அது எவ்வளோ காசுள்ள பொருள். அந்த பொருளை சித்தி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சித்தியால நஷ்டம் ஆகுதுல்ல. அப்போ அம்மா திட்டினது சரிதானே? சித்தி தப்பு பண்ணாம அம்மா திட்டுவாங்களா? சித்தி தப்பு பண்ணியிருக்கேன், அதனால அம்மா திட்டிருக்காங்க. சித்தி பேர்ல தானே தப்பு இருக்கு. அதான் சித்தி சீக்கிரமா அந்த தப்பை திருத்திக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படியாவது நிறைய காசு சேர்த்து வச்சு அந்த பிளேட்டை வாங்கிடலாமா? பரவாயில்லையே, செல்லக்குட்டி உண்டியில காசுல போட்டு சேர்த்து வைக்கிறீங்களா? ரொம்ப நல்ல பழக்கம். அதெல்லாம் வேணாம், சித்தி எப்படியாவது கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு வாங்கி கொடுத்துறேன்னு நீங்க உங்க காசு பத்திரமா வச்சுக்கோங்க. அம்மா உங்களுக்கு கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால நீங்க பத்திரமா வச்சுக்கணும், சரியா? அச்சோ என் தங்கமே, நீ இதெல்லாம் சொன்னதே சந்தோஷம் தாங்க. சித்தி எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கிடுறேன், சரியா? நீங்க அந்த காசை பத்திரமா வச்சுக்கணும், சரி எடுத்தாங்க. அம்மாவா? ரியா குட்டி, எனக்கு அம்மா இருந்திருந்தா நான் எங்க இருக்க போறேன்? ரியா செல்லம், என்னோட அம்மால அவங்க சாமி கிட்ட இருக்காங்க. அது ஒன்றும் எடுத்தாங்க, என் அம்மாக்கு சாமி கிட்ட இருக்கதான் பிடிச்சிருக்காமா, அதனால அங்க இருக்காங்க. ஆமா ஆமா, அம்மா இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய வருத்தம்னு அது இல்லாதவங்களுக்கு தானே தெரியும். ஆமா செல்லம், சித்திக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. நானும் அந்த நாளை தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அம்மா இல்லாம எனக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் அம்மா கிட்டே போயிட்டேனா நானும் சந்தோஷமா இருப்பேன்ல, ரியா குட்டி மாதிரி. ரியா குட்டி, லித்து பாப்பாவோட அம்மா நான் இல்லம்மா, லித்து பாப்பாக்கு தான் அம்மா இருக்காங்களே, அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் தேவைப்பட மாட்டேன்ல. அது லித்து பாப்பாவோட அம்மா உங்க ரோகிணி சித்தி இருக்காங்கல்ல, அவங்க தான். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன்ல. அப்ப லித்து பாப்பாவோட அம்மா யாரு? உங்க ரோகிணி சித்தி தானே?
ஆமா ரியா குட்டி, அதான் சித்தியோட அம்மா சாமி கிட்ட இருக்காங்கல்ல, அப்ப சித்திக்கு அம்மா இங்க இல்லைல்ல. பாப்பா நேத்து பாப்பா அவங்க அம்மா கிட்ட போயிடுவான், அப்போ பாப்பாவும் என்கிட்ட இல்லைல்ல. சித்தி மட்டும் எப்பவுமே தனியா இருப்பேன். சித்தப்பாவா? ரியா குட்டி, நான் உன்கிட்ட என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். ரியா குட்டி, அதெல்லாம் எங்க சித்திக்கு யாருமே இல்லை. எங்க சித்திக்கு எதுவுமே கிடையாது. ஆனா சித்திக்கு ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. அது யார் தெரியுமா? அதுதான் சந்தியா ஆண்டி. அதான் நம்ம இன்னைக்கு ஷாப்புக்கு போனோம்ல, ட்ரெஸ் ஷாப் போனோம்ல, அங்க கூட ஒரு ஆண்டி இருந்தாலே உங்களெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தாலே அவதான் எப்பவுமே சித்தி கூடவே இருப்பான். இங்க இருந்து சித்தி போயிட்டேனா அந்த ஆண்டி கூட தான் இருப்பேன். செல்லுக்குட்டி, நேத்து பாப்பாவோட அம்மா வந்துட்டா, சித்தி இங்க இருக்க கூடாது தாங்க. சித்தி இங்க இருந்து போயிடணும், அதான் நல்லது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரோகிணி சித்தி ரொம்ப நல்லவங்கள, அவங்களால அப்படி சொல்லக்கூடாது, சரியா? அப்ப லிட்டு பாப்பாவை உங்க ரோகிணி சித்தி பார்த்ததே இல்லையா? இப்ப புரியுது நீ என்னை விட்டு போக மாட்டேங்கிறேன்னு. என் செல்லக்குட்டி, வாங்கிக்கோங்க. சரி பார்க்கலாம். சரி வா, நீ பசிக்கு தானே சொன்ன, வா வா வா, நீ வந்து பூவா வாங்கிக்கோங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டேன், சமத்தை போய் தூங்கணும்ல. வாங்க வாங்க. ஐயா குட்டி, அதான் சித்தி சொல்றாளம்மா, ரோகிணி சித்தி கண்டிப்பா இங்க வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க கூடாது தாங்க. சித்தி சொன்ன சொல்ல காப்பாத்தணும்ல, அப்புறம் இங்க இருக்க கூடாதுல்ல. அதான் சொன்னாலடி தாங்க, அம்மா சாமி கிட்ட இருக்காங்கல்ல, அப்ப நானும் சாமி கிட்டே போயிடுவேன். அங்க போனா அம்மா கூடவே இருக்கலாம்ல. ஆமாண்டி தங்கம், சித்தி எப்பயாவது ஒரு தடவை சந்தோஷமா இருக்கணும்ல. இப்படியே காலத்துக்கு இருக்க முடியாதுல்ல. அம்மா கிட்ட போனா நான் சந்தோஷமா இருப்பேன்ல, எனக்கு அம்மா பார்க்கணும்னு தோணும்ல. அதான் நானும் அம்மா கிட்ட போயிட்டேன்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எனக்கு அப்ப எந்த கஷ்டமும் இருக்காது. என் அம்மா என் கூடவே இருப்பாங்கல்ல. குட்டி, சித்திக்கு இங்க எதுவுமே கிடைக்காது. ஏன்னா சித்தியோட ராசி அப்படி. சித்தி ஆசைப்பட்டு எதுவுமே சித்திக்கு கிடைக்காது. அட்லீஸ்ட் அம்மாவையாவது போய் பார்க்கலாம்ல. சித்திக்கு அம்மா வேணும்ல. உனக்கு அம்மா இருக்காங்க, இந்த லித்து குட்டிக்கு அம்மா இருக்காங்க. அப்ப சித்திக்கு மட்டும் அம்மா இல்லைன்னா கஷ்டமா இருக்கும்ல. அதான் சித்தியும் அம்மா கிட்ட போகணும்ல. அது வரைக்கும் இங்கே தான் இருப்பேன், அப்புறமா அம்மா கிட்ட போறேன். இங்க இருந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறத விட என் அம்மா கிட்ட போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல. செல்லக்குட்டி, சித்தி நான் இருக்கிறதே ஒரு சாப கேடுடா. சித்தி பொறுக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே சித்தி சாமி கிட்ட போயிருப்பேன். கன்று பசி தேடி பார்க்கின்ற வேளை அம்மானு சொல்லவும் அதிகாரம் இல்லை. என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. எழுத்தென்ன முதல் எழுத்தென்ன, தலையெழுத்தென்ன முதல் எழுத்தென்ன கண்டுபிடி. இல்ல அப்பனும் இல்ல ஆறுதல் சொல்ல ஆளில்ல, ஆசைப்பட்ட வாழ்வும் ஒண்ணு.
ம், நானே தான். ஆமா, ஏதோ குழந்தைங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எங்கேயோ போக போதா சொல்லிட்டு இருந்தேன். மேடம் எங்கே போக போறீங்க? அது அது ஒன்றும் இல்லைங்க. லித்து குட்டி குட்டியும் ரியா குட்டி குட்டியும் பேசிட்டு இருந்தேங்க. நான் தான் சொன்னேன்ல, சாப்பாடு விட்டு லேட் ஆகும் பார்த்தீங்களா, உங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அது நீங்களே தேடி மேலே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கீழே போங்க, அத்தை உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க. இன்னும் லேட் ஆகும் போல இருக்கு குழந்தைக்கெல்லாம் ஊட்டி விடுறதுக்கு. இப்போ ரியா குட்டி வேறு வந்திருக்கா இல்லையா, அவளுக்கு ஊட்டி விடணும்ல, நீங்கள் போய் சாப்பிடுங்க. ஏய், மூச்சு விட்டுட்டு பேசுறீ. இன்னும் பேசிக்கிட்டே போறேன். இப்போ எனக்கு பசிக்கு சாப்பாடு போடணும் கேட்க வந்திருக்கான். ஏய், ஆமா, கீழே என்ன நடந்ததுன்னு கேட்டேன்னா என்ன நடந்தது? நான் வந்ததுக்கு அப்புறம் கீழே என்ன நடந்தது? கீழே கீழே என்னங்க நடந்தது? எதுவும் இல்லையே. வேணாண்டி, சும்மா சும்மா சமாளிச்சுட்டு இருக்காத. உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். ஆமா, அண்ணி என்ன சொன்னாங்க உன்ன? அக்கா அக்கா எதுவும் சொல்லலைங்க. ஏங்க என்னன்னு சொல்ல போறாங்க அக்கா? ம், அப்போ அண்ணி உன்ன எதுவுமே சொல்லலாம் அப்படிதானடி? ம் ஆமாங்க. அக்கா என்னங்க சொல்ல போறாங்க? அதெல்லாம் எதுவும் சொல்லலைங்க. ம், எதுவுமே சொல்லலாம். நீ பிளேட்டை கீழே போட்டு உடைச்சதுக்கு அண்ணி உன்னை எதுவுமே சொல்லலாம் அப்படிதானே? அது அது உங்களுக்கு என்ன, இவன் ரூம்ல தானே இருந்தான், இவனுக்கு எப்படி தெரியும்? எது நடந்தாலும் என்கிட்ட மறைச்சிடும். இது எப்படி எனக்கு தெரிஞ்சிருக்கும் யோசிக்கிறியா? இல்லைங்க. அது அது ஏன் பேர்ல தானே தப்பு. நான் அந்த பிளேட்டை கரெக்டாக பிடிச்சிருக்கணும். அது எவ்வளோ விலை உயர்ந்த பிளேட்டு, அதை நான் அசால்ட்டு கீழே போட்டு உடச்சிட்டேன்ல, அது என் தப்பும் கூட இல்லைங்க. அதான் அக்கா ஏன் இப்படி பண்ண அப்படிதான் கேட்டாங்க, வேற எதுவும் கேட்கலாம். ஓ, ஏன் இப்படி பண்ண அப்படிதான் கேட்டாங்க அண்ணி. உன்னை வேற எதுவும் கேட்கல அப்படிதானே? ஆமாங்க. அக்கா அதை மட்டும் தான் கேட்டாங்க. என்னடி சொல்றான்? குழந்தைய தெளிவா சொல்றான். ஏய், இங்க யாராவது உன்னை ஏதாவது சொன்னா என்கிட்ட வந்து சொல்லணும்னு தானே சொல்லியிருக்கேன். நீ இப்படி எதுவுமே சொல்லலைன்னா எனக்கு என்னென்ன தெரியும்? இங்க பாருங்க, நான் பண்ணது தப்பு தானே. ஒரு பிளேட்டு கூட எனக்கு பிடிக்க தெரியலனா அப்படி நான்லாம் என்ன மனுஷி? அதான் அக்கா திட்டினாங்க. அதுவும் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு என்ன தெரியும், அவளுக்கு எதுவும் தெரியாது. அவள் அங்கே நடந்ததை வச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம லேசா அதட்டி பேசினாலே நம்ம சண்டை போடுறோம்னு நினைக்கும் குழந்தைங்க. அப்படிதான் அவள் நினைச்சிட்டு இருக்கான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே எதுவும் நடக்கலாம். இதை இதோட விடுங்க. குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டிட்டேன். நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏண்டி, ஏன் இப்படி இருக்கா? எப்படி இருக்கேன்? கரெக்டாக தானேங்க இருக்கேன். எது கரெக்டா? இப்ப நீ இருக்கிறதா கரெக்டா? யாராவது உனக்கு ஏதாவது சொன்னா ஒன்னு நீ வாய் திறந்து பேசணும், இல்லைங்க என் கிட்ட வந்து சொல்லணும். இப்படி ரெண்டுமே இல்லைன்னா எப்படி? இங்க பாரு, இந்த வீட்டில் அண்ணியாகட்டும் அம்மாவாகட்டும் யாருக்கும் உன்னை திட்டுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அண்ணி எப்படி உன்னை இப்படி பேசலாம்? ம் ஆமாங்க. இந்த வீட்டில் யாரும் என்கிட்ட உரிமையாக பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாதுதான்ல. ஏய், என்ன, நான் எந்த அர்த்தத்தில் பேசிட்டு இருக்கேன், நீ எந்த அர்த்தத்தை பேசிட்டு இருக்கான்? நானும் ஒரே அர்த்தத்தை தாங்க சொல்கிறேன். எப்படி இங்கேருந்து போக போகிறேன், அப்படி இருக்கும்போது இவங்களாம் என் மேலே உரிமை எடுத்துக்கலாமா? நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க, அதை தான் நானும் சொல்கிறேன். உன்கிட்ட நான் எது கேட்டாலும் எது பேசினாலும் நீ இதை ஒன்றுக்கு மட்டும் தான் சொல்லுவேன். உன்னை பற்றி தான் நல்லாவே தெரியுதா. ஆனால் இந்த அளவுக்கு அழுத்த கரையாக இருக்காது. நீ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியணும். நீ சொல்லலாம் என்ன, எனக்கு தெரிய வந்துருச்சுல. இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்கக்கூடாதுன்னா இனிமேல் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் ஏங்க, உங்களை தாங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்போ நிற்க போறீங்களா இல்லையா? ஏய், என்ன இப்போ எதுக்கு என்ன நிற்க சொல்கிறான்? எல்லாத்தையும் கேட்டுட்டு தெரிஞ்சிட்டோம், என்னால் சும்மா இருக்க முடியாது. நீ எதுவும் சொல்ல மாட்டீங்க, நானும் தெரிஞ்சிட்ட பிறகும் அமைதியாக இருக்கக்கூடாதுல்ல. இனிமேல் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். நீ உன் வேலையை பாரு. பாருங்க, நீங்கள் எதுவும் பேசாதீங்க, எதுவும் கேட்காதீங்க. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அமைதியாக விடுங்க. என்ன சொன்ன? கேட்க வேணாமா? கேட்க வேணாமா? இதை அப்படியே அமைதியை விட்டு வேடிக்கை பார்க்க சொல்றியா? இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் போய் கேட்டால் பிரச்சனை பெருசாகுங்க. அப்புறம் யாராவது ஏதாவது உங்களை தப்பாக நினைப்பாங்க. என்ன தப்பா நினைப்பாங்களா? ஏய், அவங்க பண்ணதான் தப்பு. அவங்க பண்ண தப்பா நான் கேட்கலாம், தாண்டி தப்பு. அவங்க என்ன தப்பா நினைச்சாலும் சரி, சரியா நினைச்சாலும் சரி, கேட்க வேண்டியது என் கோட்டமா. கண்டிப்பா கேட்பேன். இது இன்னொரு தடவை நடக்கக்கூடாதுல, அப்ப நான் கேட்கணும்ல. இங்கே பாருங்க, சொன்னா கேளுங்க. நீங்கள் கேட்டு பிரச்சனை பெருசாக்காதீங்க. அதான் முடிஞ்சிருச்சுல, விடுங்க. என்னால் பிரச்சனை வந்ததா இருக்க வேணாம், தயவு செஞ்சு விட்டுருங்களேன். ஏய், லூஸ் ஆடி நீனா? பிரச்சனை பெருசாகுமா? இந்த பிரச்சனை இன்னொரு தடவை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கேட்கறேன். இங்க பாரு, உன்னை திட்டத்துக்கு அண்ணி யாரு? அவங்க எதுக்கு ஒன்று திட்டினாங்க? ஏதோ கை தவறி பிளேட்டுக்குள்ளே விழுந்துருச்சு, அதுக்கு என்ன மொத்த சத்தம் வளைஞ்சிருச்சா என்ன? அவங்க என்ன பேசினாலும் எனக்கு தெரியாது, ஆனா அவங்க எது பேசியிருந்தாலும் தப்பு. இப்போ நான் சொன்ன கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இங்கே பாருங்க ப்ளீஸ், எப்படி இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு நான் போக போறேன். எதுக்கு என்னாலும் இந்த வீட்டில் பிரச்சனை வேண்டாமே, எனக்காக எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸுங்க. லூஸ் ஆடி நீனா? நீ போக போறியோ போகலையோ அது இங்க விஷயம் இல்லை. நீங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்.
உன்னை யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆனா இங்க என்னடானா எல்லாரும் உன்னை காயப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் போய் கேட்க தாண்டி போறேன். கேட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வைக்காம விட்டுட்டேன்னு வச்சுக்கேன், நான் ஆம்பளையே கிடையாது. இங்க பாருங்க, இப்போ நீங்க மட்டும் போய் கேட்டீங்க, நான் நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்பி போயிடுவேன் சொல்லிட்டேன். என்ன சொன்ன? போக போறியா? ஏய், எங்க போவேன்? எங்கேயும் போவேன். எப்படி போக போறவ தானே, அது நாளைக்கு போனா என்ன? என்னடி மிரட்டுறியா? பூச்சாண்டி காமிச்சா நான் பயந்து வேணாம். கேட்டுட்டு வந்து அப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன். பாருங்க, நான் மிரட்டி உள்ள பூச்சாண்டி காட்டலாம். உண்மையை தான் சொல்றேன். இப்போ நீங்க மட்டும் போய் கேட்டீங்க, ராத்திரி நேரம் கூட பார்க்க மாட்டேன். கண்டிப்பா கிளம்பி போயிடுவேன். ஏய் போடி, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. உண்மையை தான் சொல்றேன், கண்டிப்பா போயிடுவேன். நீங்க நம்மளால இப்பவே போறேன். ஏய் நீங்க ஒண்ணுதாண்டி, என்ன பாரு. ஏய் என்ன பாருன்னு சொன்னேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க போய் நம்ம கேட்கணும்னு சொன்னீங்களா, நீங்க போய் கேளுங்க, நான் கிளம்புறேன். அடியே நியாயமா நான் கோவப்படணும், நீ என்ன கோவப்பட்டு இருக்கான்? சரிங்க பாரு, என்ன பாருன்னு. நான் போறேன். ஏய் நான் போக வேண்டியதை தடுத்து நான் திருப்பி நீ போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு ராதா, ராதா. ஏய் கூப்பிட கூட திரும்பாம இருக்கான். ஏய் ராதா, இப்ப என்ன பாப்பிய பார்க்க மாட்டியா? இல்லைங்க, நான் போறேன். நான் கீழே போறேன். ஏய் கீழே போறியா? ஏய் என்ன பாக்குறான்? இங்க பாரு, ஒழுங்கா கூப்பிடும்போது திரும்பணும், இல்லைன்னா இப்படிதான். இப்போ வந்து மேடம் என்ன பாப்பீங்களா இல்லைன்னா? சொல்லுங்க. என்ன சொல்றது? அதை என்ன எதையும் சொல்ல விட மாட்டீங்க. என்னம்மா உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஏன் என்கிட்ட பெருசா பேச மாட்டேங்கிற? இங்க எது நடந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. எதுக்கு இப்படி இருக்கா? எதுவும் சொல்லக்கூடாதுன்னா இல்லை, தப்பு பண்ணது நான் தானே. நான் பிளேட்டை கீழே போட்டு உடைச்சது தப்பு தானே, அதனால தான் அக்கா திட்டினாங்க. இதில் நீங்கள் போய் அக்கா கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கா? தப்பு என் பேரில் வச்சுட்டு நீங்கள் போய் கேட்டா அது நியாயமா? அது தப்பு இல்லை. எது தப்பு? ஏண்டி ஒரு பிளேட் உடைஞ்சதுலாம் பெரிய விஷயமா? ஏன் அந்த பிளேட்டை திரும்பி வாங்கவே முடியாதா? அதுக்காக அண்ணி வளர்த்திட்டு வாங்க. இங்க பேர் இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். இதுக்கெல்லாம் அவங்க பேசுறாங்கன்னா அதெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இதை நம்ம கண்டிப்பா கேட்டுதானே ஆகணும். பாத்தீங்களா, இவ்வளவு தூரம் சொல்லி மறுபடியும் கேட்க போறேன்னு சொல்றீங்க. ப்ளீஸ் சார், எதுவும் கேட்காதீங்க. நான் இருக்க போறது கொஞ்ச நாள் தானே. இந்த கொஞ்ச நாள்ல என்னால இவ்வளவு பிரச்சனை வந்ததா இருக்க கூடாதுல்ல. ஏன் இது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல? ஏய் சரி சரி கேட்கல போதுமா? உடனே கோச்சுக்காத. ஆனா நீ ஏன்டி இப்படி இருக்க? அங்கங்க ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் ஏன்னா அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, வந்து கேளுங்கன்னு நச்சரி பாருங்க. ஆனா நீ என்னடனா கேட்கலன்னு சொல்றவனையும் கேட்க விட மாட்டேங்கிற, கோச்சுக்கிட்டு போற. சரி நீங்க பாடுறதா, நான் கேட்கல. ஆனா அதுக்காக நீ என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லாம இருக்கக்கூடாது. இந்த வீட்டுல உனக்கு என்ன நடந்தாலும் சரி என்கிட்ட வந்து சொல்லு. கவலைப்படாத, உன்னை வச்சு நான் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த வீட்டுல என்னங்க நடக்குது அதெல்லாம் எதுவும் இல்லை. இது எனக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயம், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏய் எதுவும் இல்லையா? என்னென்னமோ நடந்துட்டு இருக்கேன், நீ என்கிட்ட சொல்லலன்னு சொல்லு. இங்க பாரு, நான் எதுவும் போய் கேட்கக்கூடாதுன்னா நீ என்ன நடந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லணும். நீ சொல்லிட்டேன்னா நான் கேட்க மாட்டேன். ஆனா நீ எதுவும் சொல்லாம எனக்கா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கேட்பேன். கேட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பேன். எப்படி வசதி? நீயா சொல்லிடுறியா இல்லை நானா தெரிஞ்சுட்டு போய் கேட்கவா? எதுக்குங்க வீண் பிரச்சனை? என்னைக்கு அதனால போய் தொலைய போறேன். சும்மா எதுக்கு என்ன வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உறைஞ்சேன்னு வச்சுக்கேன், உன்கிட்ட கோவப்பட வேணாமேன்னு பார்க்குறேன். ஆனா கோவப்பட வைக்கிறடி. சரி எல்லாம் போகட்டும். இங்க பாரு, உனக்கு எதனா நான் கண்டிப்பா என்கிட்ட சொன்னேன். ஏய் நீ என்ன நினைக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உனக்கு நல்ல தோணியாதான் நினைக்கிறேன். நீ ஏன் அப்படி நினைப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கான். என்கிட்ட உனக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ சொன்ன. சத்தியமா நான் எதை வச்சு பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன். போதுமா? என்னடி பாக்குறேன்? நான் சொல்றது சரிதானே? நான் உன ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். நீயும் என்ன அப்படிதான் நினைப்பேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஆமா, ஒரு நல்ல நண்பனாக தான் நினைக்கிறேன். ஏய் ஏன் எது கேட்டாலும் ஒரு மாதிரி பதில் சொல்றான்? அப்படி என்ன தாண்டி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன்? சத்தியமா என்னால புரிஞ்சுக்க முடியலடி. உன் மனசுல என்னதான் இருக்கேன்? அது தெரிஞ்சுக்காமலே இருங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நம்ம போலாம். பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும். ஆனாலும் கணவன் சிறு புல்லானாலும் புருஷன் கல்லில்லையே, இந்த மயம் கல்லில்லையே. மனசும் மனசும் இணைஞ்சது
ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஸ்டார்டிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, இன்னும் நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பலாம். நாளைக்கு கிளம்பிடுவோம். ஆமாம், நாளைக்கு ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம்னா சென்னைக்கு போயிடுவோம். நாங்கள் ஆஃப்டர்நூன்லாம் சென்னையில் இருப்போம். உங்களுக்கு மண்டேலேருந்து ரெகுலராக கண்டிப்பாக வீடியோ கொடுப்பேன். இப்போ கொஞ்சம் வீடியோ ரெகுலராக தான் கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலும் நடுவில் ஒரு நாள் அப்படியே லீவ் ஆகிடுது. ஒரு நாள் 2 நாள்னு இடையில லீவ் ஆகிடுது. சாரி, ஏன்னா நான் ஊருக்கு வந்திருக்கனால இங்கே சிக்னல் கிடைக்கலன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் எனக்கு அப்பப்போ கொஞ்சம் லீவ் ஆகிடுது. சாரி டியர்ஸ். நான் ஃபுல்லாகவே இப்படியே பேசியிருக்கலாம், ஸ்டார்டிங்கே பேசி வீடியோ கொடுத்துடலான்னு தான் நினச்சேன். ஆனால் பார்த்துருப்பீங்க, இடையில நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்காங்களா, விட்டுட்டு போயிட்டு வந்து நான் எதில் விட்டேன் யோசிச்சு கண்டினியூ பண்ணி பேசுறதை விட நம்ம இப்படியே பேசிட்டு போயிடலாம். அப்படி நம்ம வந்து பேசினாலே வீட்டில் வேலை இருக்குது பார்த்தீங்களா, கூப்பிட்டுறாங்க. அதனால தான் இந்த நம்ம கிருஷ்ண ராதாவையும் வச்சு நான் பேசிடுறது. ஓகே வாடியாஸ், இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை டியர்ஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அப்புறம் கேட்கணும். அப்புறம் உங்களில் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டவுட்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் நேற்றுக்கு கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் நைட்டு. அதாவது இந்த ஊர் உள்ளேருந்து வெளியில் வந்தால் தான் எங்களுக்கு வந்து சிக்னல் கிடைக்கும். அந்த கேப்பில் வந்து நான் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்தேன். அதில் வந்து ஒரு சிலரோட கமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது உங்களோட கமெண்ட்ஸ். அது நல்லா தெரியுது. எனக்கு என்னன்னா, உங்கள் கமெண்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கணும். நீங்கள் எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதுக்கு பதில் சொன்னதுக்கப்புறமா நம்ம வந்து ராதிமலையில் எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன். அது என்ன கொஸ்டின் அப்படின்னா? ஆமாம் டியர்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து எனக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இதுக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியல. அதனால் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேட்டலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு ராதிமலை மூவ் பண்ணி கொண்டு போகலாமா, இல்லைன்னா நீங்கள் கேட்ட மாதிரி ராதிமலையில் எல்லா செக்மெண்ட்ஸும் கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம அதுக்கு இது பண்ணிடலாமா அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து ராதாவை ஏன் போல்டாகவே காட்ட மாட்டீங்க? ராதா வந்து அவளுக்கானது அவள் பேசணும்ல, போல்டாக பேசணும்ல, அவள் வந்து போல்டாகவே பேச வைக்க மாட்டீங்க. இப்படியே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். அப்புறம் நான் வந்து RM சீரிஸ் வந்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அந்த சிஸ்டரோட ஐடியா வந்து எனக்கு சரியாக தெரியல, ஞாபகம் இல்லை. அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, எதை வச்சு ராதா வந்து அங்கே போல்டாக பேசுவாங்க? அதாவது பூமி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க 20 லட்ச ரூபாய் கேஷ் வாங்கியிருக்கேன், அப்ப நீ இந்த வீட்டில் எல்லா வேலையும் நீ செஞ்சாகணும், செஞ்சாதானே இந்த அமௌண்ட் வந்து எங்களால் கழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்றாங்க. இதே வார்த்தையை ராதாவும் கிறிஷ் கிட்ட ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க. உங்ககிட்ட வாங்கின காசை நான் எப்படி அடைப்பேன்? அப்போ நான் இந்த வீட்டில் இருக்க வேலைகள்லாம் செஞ்சு தானே நான் அடைக்கணும், அதை நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கன்னு. அப்போ கிறிஷ் கிட்ட இவளே அந்த வார்த்தை சொல்லியிருக்காளா? அதுதானே பூமி சொல்லியிருக்காங்க. அப்போ ராதா அந்த இடத்துல எப்படி பேச முடியும்? எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு போங்க, இப்படி பேச வைக்கணுமா? இல்லை நான் இந்த வேலை செய்ய முடியாது, என்ன இந்த வேலை செய்ய சொல்றதுக்கு நீங்க யாரு, இப்படி போல்டா பேச வைக்கணுமா? ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு இதெல்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்கு. நான் வந்து ஸ்டோரியை ரியாலிட்டியா கொண்டு போகணும்னு நினைச்சுதான் நான் இப்படி கொண்டு போறேன். அந்த இடத்துல கண்டிப்பா ராதா வந்து பூமி கிட்ட போல்டா பேசவே முடியாது. அதே மாதிரி சாரி கொடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா, சாரியை வந்து அவளே வந்து கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க கிருஷ்ண முன்னாடி போய் சொல்லிட்டாங்க. இவளுக்கு நல்லா தெரியுது கிருஷ்ண முன்னாடி இவர் போய் சொல்றாங்கன்னு. போய் சொல்றவங்க கிட்ட போயிட்டு நீங்க போய் சொல்றீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளால அந்த இடத்துல எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க போய் சொல்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்க, அப்புறம் எப்படி கேட்க முடியும்? அப்புறமேட்டு வந்து இன்னொரு விஷயம், நீங்க வந்து சொல்றீங்களா ராதா போல்டா பேசலாம் அப்படின்னுட்டு, எங்க பேசலாம்? உங்க புருஷனுக்கும் நீங்க தான் பார்க்கணும், என் புருஷனுக்கும் நீங்க தான் பார்க்கணுமா அப்படின்னு ராதா ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்களே. இந்த மாதிரி குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும்தான் ராதாவால போல்டா பேச வைக்க முடியும். என்னால நான் யோசிச்சுதான் ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கேன். இப்படிதான் என்னால வந்து போல்டா பேச வைக்க முடியும். எல்லா இடத்துலயும் பூமி கிட்ட வந்து என்னால எனக்கு தெரியும், நான் பார்த்துப்பேன், நான் செஞ்சுப்பேன், நீங்க யாரும் என்கிட்ட சொல்றதுக்கு, உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு போங்க, இப்படி எல்லா இடத்துலயுமே பூமி கிட்ட போல்டா பேச முடியாதுல்ல. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல தானே பேச முடியும். இல்ல இது நான் வந்து பேச வைக்காதது ஏன் தப்பா? எனக்கு புரியல. இது இப்படியே நான் வந்து ராதாவை போல்டா காட்டல அப்படின்னா போர் அடிச்சிடும் சொல்லிட்டாங்க. சீரிஸ் போர் அடிச்சிடும், பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நல்லது. நீங்க வந்து எனக்கு வந்து என்னன்னா, துளி துளியான நமது ஒரு சீரிஸ் போயிட்டு இருந்தது, உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுல வந்து ரித்து கேரக்டர் அவங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரோல்ல காமிச்சிருப்பேன். அக்கா அந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ல காட்டாதீங்கக்கா, நீங்க அவங்க பாசிட்டிவ் ரோல கொடுங்கக்கா, அந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ல காமிச்சக்கா பிடிக்கலக்கா. நீங்க அவங்க நெகட்டிவ் ரோல்ல காமிச்ச வரைக்கும் கூட எனக்கு 8 to 10,000 வியூஸ் போயிட்டு இருந்தது. எப்போ அவங்களை நான் உங்களுடைய இஷ்டத்துக்காக நான் பாசிட்டிவ் ரோலுக்கு கொண்டு வந்தோம் 5,000 வியூஸ் கூட எனக்கு போகல. சரி, இது கூட பரவாயில்லங்க. இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கேன் பிரியமானவருடைய சீரிஸ், அதுலேயும் இப்படி தான் ஸ்ரீயா வந்து இன்னசென்ட்டாக காட்டாதீங்கக்கா, ஸ்ரீயா வந்து கொஞ்சம் போல்டா காட்டுங்க. இப்போ ஸ்ரீயா போல்டா தான் காமிச்சிட்டு இருக்கேன். போய் பிரியமானோட வியூஸ் போய் பாருங்க. நீங்க RMக்கும் MMக்கும் போகிற வியூஸை விட PMக்கு போகிற வியூஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்க கேட்குற எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிட்டு தான் வரேன். ஆனால் எனக்கு வியூஸ் டவுன் ஆனது தான் பமிச்சோம். நான் என் ஸ்கிரிப்ட் படியே கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என் ஸ்கிரிப்ட் படி கொண்டு போனாக்கா நீங்கள் வந்து போர் அடிச்சிடும், நாங்கள் பார்க்க மாட்டோம். எனக்கு இது தெரியல, நான் எப்படி கொண்டு போகிறதுன்ட்டு. இது ஒரு டவுட், இதுக்கு எனக்கு பதில் சொல்லிடுங்க. அப்புறம் இன்னும் சில சிஸ்டர்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ கேரக்டர் வந்து மற்ற சீரீஸ்லலாம் ஸ்மார்ட்டாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் காமிச்சிருக்கீங்க, ஏன் இந்த சீரீஸில் வந்து அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குது, பூமி மேலே சந்தேகமே வர மாட்டேங்குது, ஏன் இவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஏன் எதுவுமே அவருக்கு தெரியிற மாதிரி வைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதில் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா,
இவர் வந்து ஹீரோ ரோலில் உள்ளவருக்கு வந்து நான் வந்து அவங்க அண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்டேன்ப்பா. இப்போ அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக அண்ணியை போயிட்டு கண்டிப்பார். அண்ணியை கண்டிக்கும் போது அண்ணிக்கிட்டேருந்து வர வார்த்தை என்னவா இருக்கும்? நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து எங்களுக்கு இதை பண்ணீங்க, அதனால நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் போகும். ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 எபிசோடுக்கு நான் ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு போகிறதில்ல, 2 or 3 எபிசோட்ஸ் தான் ஃப்ளாஷ்பேக். இப்போ ஃப்ளாஷ்பேக் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஹீரோ வந்து இதனால தான் அண்ணி இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பேசினதுக்கப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துடும். அப்புறம் அண்ணியும் வந்து தெரிஞ்சிருவாங்க, நம்ம ஹீரோ சாரும் அண்ணியை திருத்திட்டாங்க, அவ்வளோதான். அங்கே மோஸ்ட் ஆஃப் தெம் அங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு ஹீரோவுக்கு இங்கே நடக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுனாலே அங்கே போய் அன்னிக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாலே இங்கே வந்து நிறைய விஷயங்கள் அங்கேயே ஸ்டோரி வந்து பாதி ஸ்டோரி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா ராதாவோட அப்பாவோட ஃப்ளாஷ்பேக்கு, அப்புறம் நம்ம ரோகிணியோட ஃப்ளாஷ்பேக். இது 2 ஃப்ளாஷ்பேக்கும் பெரிய எபிசோட்ஸ் போதில்லை. இதில் ஒரு 2 எபிசோடு, அதில் ஒரு 2 எபிசோடுன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாகவே 4லேருந்து ஒரு 5 எபிசோடு. மொத்தமாக அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஸ்டோரிக்கு நீங்கள் சொல்கிறபடி நான் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 எபிசோடு தான் என்னால் மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். ஏன்னா நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், இப்போ தான் நம்ம 40வது எபிசோடில் இருக்கோம், 50வது எபிசோடில் இருக்கோம். 50வது எபிசோட்லேயே நான் வந்து எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு, ஹீரோ போய் கேட்டுட்டாரு, ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வந்துருச்சு, எல்லாமே ஓவரால் அங்கேயே ஃபினிஷ் ஆயிடுச்சு. இங்கே எல்லாமே இப்போ காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. இதனால தான் அண்ணி இப்படி நடந்துக்கிறாங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நான் ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறது? ஏன்னா ஸ்டோரி அங்கே முடிஞ்சு போச்சே, முடிச்சிடவா? 15 எபிசோட்லேயே நான் முடிச்சிடவா? அப்புறம் ஹீரோக்கு வந்து சந்தேகம் வராமலாம் இல்லை. ஹீரோக்கு நிறைய டவுட்ஸ் வருது, எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டு தான் இருக்கேன். இவளுக்கு என்னமோ நடக்குது, ஆனால் இவன் ஏன் நம்ம கிட்ட வாய் திறக்க மாட்டேங்கிறான்? ஒன்று இவ வாய் திறந்து சொன்னாதான் ஹீரோக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும், இல்லைன்னா அவர் கண்ணால் பார்த்தாதான் இங்கே இது நடக்குதுன்னு தெரியும். நான் அவர் வந்து கண்ணால் பார்க்கவும் வைக்கல, ராதாவை விட்டு அவர் ராதாவோட வாயாலே நான் சொல்லவும் வைக்கல. இப்படி இருக்கும்போது ஹீரோக்கு எப்படி தெரியும்? நீங்கள் கேட்குற கொஸ்டின் எனக்கு புரியல. ஹீரோ வந்து இன்டெலிஜென்ட்டாகவே இல்லை, அவர் ஏன் தத்தியா காட்டுறீங்க? எனக்கு வார்த்தைகள் வந்து ரொம்ப காயப்படுது, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் என்ன கழட்டிடுவாரா, அவர் என்ன இது பண்ணிடுவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வார்த்தைகள் வருதா, எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் தான் கதையை தப்பா எடுத்துட்டு போறேன். நான் ஒரு சீரிஸ் 2 சீரிஸ் இல்லை, இது வரைக்கும் எத்தனாவது சீரிஸ் இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு லைனையும் நான் பார்த்து தான் வச்சுட்டு இருக்கேன். ரியாலிட்டியாகவும் இருக்கணும், ஒரு லைனும் நான் பார்த்து தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க வந்து புரிஞ்சுக்கிறீங்களா இல்லைன்னு தெரியல. நிறைய பேருக்கு ஒரு ஸ்டோரி புரியும், எனக்கு அப்படிதான் தோணுது. ரொம்ப அவசரப்படுறீங்க, சீக்கிரமா ராதாவும் கிருஷ்ணும் சேர்ந்துடணும்ன்றீங்க, அப்புறம் கிருஷ்ணுக்கு வந்து எல்லா உண்மையும் சீக்கிரம் தெரியணும்ன்றீங்க. நான் கேட்க வருது என்னன்னா, இங்க எல்லாமே சீக்கிரம் நடந்துருச்சு, இது எல்லாமே நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் ஸ்டோரி எப்படி கொண்டு போக? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்க, நான் வேணா அப்படி கொண்டு போறேன். சத்தியமா எனக்கு இதுக்கப்புறம் நான் எப்படி இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்டோரி கிடையாது. நான் அதுக்கப்புறம் நான் எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என் ஸ்கிரிப்ட் படி நான் இப்படி தான் கொண்டு வரணும், இதுக்கப்புறம் இதுதான் நான் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்க வந்து எல்லாமே உடனே பண்ணுங்க, அப்புறம் போல்டா காட்டிடுங்க, இல்லைன்னா போர் அடிச்சிடும், நாங்க பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. எனக்கு இது எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இது மட்டும் இல்லை, இப்போ ஹீரோக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வருது. ஒன்று ராதா சொல்லணும், இல்லைன்னா இவரா கண்ணால் பார்க்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, இது ரெண்டுமே அங்கே நடக்காது. ஏன்னா கண்டிப்பா இப்போ நடக்கிற இப்போ போயிட்டு இருக்க 50வது எபிசோடுக்கு நான் கண்டிப்பா ஹீரோ கண் முன்னாடி இதெல்லாம் நடக்கிறத நான் காட்டவே மாட்டேன். அதே மாதிரி ராதாவும் வாய் தெரிஞ்சு சொல்ல மாட்டேன். ஏன்னா ராதா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா தான் நான் காமிச்சிருக்கேன், ரொம்ப பொறுமையான பொண்ணு. எப்போ பேசணுமோ அப்போதாங்க பேச வைக்க முடியும். எல்லா இடத்துலையும் நான் வந்து போல்டா காமிச்சிட முடியாதுல்ல. அதனால ராதாவும் அவ வாயால சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணன் வந்து வேற எப்படி மூவ் பண்ண முடியும்? சந்தியா முடியும். அதாவது இவளோட ஃப்ரெண்டான சந்தியா கேரக்டர் மூலியமா தான் மூவ் பண்ண முடியும். நீ கேட்டா மேபி உங்ககிட்ட சொன்னானா அப்ப நான் வந்து என்ன எதுன்னு பார்ப்பேன்ல. ஏன்னா கிருஷ்ணா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்ல முடியுங்களா, என்ன நம்பி வந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இங்க எதுவும் நடக்கக்கூடாது, அவ சந்தோஷமா இருக்கணும், இங்க இருந்து போகும்போதும் அவ எப்படி வந்தாலும் அப்படிதான் போகணும்ன்ற இந்த வார்த்தையை உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் மோட்ல தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் உங்களுக்கு புரியலையான்னு எனக்கு தெரியலப்பா. சந்தியா மூலமா ஹீரோ போய் கேட்டாலும் அதுவும் தப்புன்னு சொல்றீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஹீரோக்கு வந்து அவர் கண்ணால பாத்துடணும், பூமி வந்து ராதாவை குடும்பப்படுத்துறத கண்ணால பாத்துடணும், அதை உடனே காமிச்சிடணும். அப்புறமேட்டு வந்து இவ்வளவும் பண்றது பூமி தான் அப்படிங்கிறது கிருஷ்ணக்கு உடனே ஹீரோக்கு உடனே தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறீங்க. இது எல்லாமே உடனே தெரிஞ்சிடணும், ராதாவும் போல்டா பேசி எதிர்த்து பேசிடணும், இது எல்லாமே உடனே பண்ணிடணும்னாக்கா நான் சொன்ன மாதிரி தான்ப்பா. 100 எபிசோடு கூட என்னால் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைப்பா. நான் இது வந்து ஒரு 3 days முன்னாடியே பேசணும் தான் நினச்சிருந்தேன். ஏன்னா அன்றைக்கே வந்து நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. சரி நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கோம், ஒரு ஊருக்கு வந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னால் உங்ககிட்ட நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக என் ஃபேஸ் காமிச்சு பேசிட்டு போகலான்னு தான் நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அதுவே என்னால் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியல. அப்போ இங்கே வந்து எனக்கு எப்படி இருக்குது சுச்சுவேஷன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ சுச்சுவேஷன்ஸ்லையும் நான் வந்து நம்ம லீவ் விடக்கூடாது, நம்ம எப்படியாவது, ஏன்னா என்னோட உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தான், காய் அன்பு கார்ட்டூனில் ஒரு நாள் லீவ் விட்டாலே அங்கே வியூஸ் வந்து டவுன் ஆகிடும். அதனால அப்படி நம்ம லீவ் விட்டுறக்கூடாது, நம்ம எப்படியாவது வீடியோ கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சு அடிச்சு பிடிச்சி நான் வீடியோ எடுத்து ஒரு நாள் வந்து ராதே மாதிரி 8:45 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த எபிசோட் போய் பாருங்களேன். அதுக்கு வியூஸ் இப்போ வரைக்கும் போயிருக்காது, இப்போ வரைக்கும் 5000 வியூஸ்ல தான் நின்றுட்டு இருக்கும். அப்படி எனக்கு வியூஸ் போகலனாலும் பரவாயில்லன்னுட்டு லேட் டைம்லயும் நான் கொடுத்து இவ்வளவு பண்ணி எனக்கு பிரோஜனம் இல்லையோ, வேஸ்ட்னு தோணுது. எனக்கு
சீரியஸாகவே எனக்கு இந்த சீரியஸ் இதுக்கப்புறம் நான் இப்படி தான் கொண்டு போகணும்னு எனக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன்ப்பா. இதுக்கு அடுத்து இது இன்னும் நிறைய இருக்குது இந்த சீரியஸில். அதாவது பூமி தான் இவ்வளோ பண்ணுறாங்கிறது கிருஷிக்கு வந்து தெரிய வைக்கணும். இதுக்கு வந்து நான் இப்போவே உடனே தெரிய வைக்க முடியாது. அதே மாதிரி பூமியோட ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அப்புறம் ரோகிணி ஏன் இப்படி மாறினாங்க, ரோகிணி முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி மாறினாங்க, ரோகிணிக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அப்புறம் நம்ம ராதாவோட அப்பா ஏன் ராதாவை இந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ராதாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இது எல்லாமே நான் ஸ்டோரியில் ஒன் பை ஒன்னாக தான் கொண்டு வர முடியும். ஏன்னா இப்போ தான் கல்யாணம் ஆகி வீட்டுக்கே வந்திருக்காங்க. இப்போவே வந்து ராதாவோட ஸ்டோரியை இவ சொல்லிடுவாளாம். அதே மாதிரி அவரோட ஸ்டோரியை இவகிட்ட சொல்லிடுவாளாம். எனக்கு எல்லாத்தையுமே உடனே பண்ண முடியாதுமா. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணா இருக்காரு, அவரோட ஸ்டோரியை காட்டணும். அப்புறம் சித்திக்காரி அவங்களோட ஸ்டோரியை காட்டணும். அவங்க 2 பொண்ணுங்களோட ஸ்டோரியை காட்டணும். அப்புறமேட்டு வந்து சுந்தரி வீடு அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் காட்டணும். இப்படி எல்லாருடைய கதையையும் காமிக்கணுமேனுட்டு நான் உங்களுக்கு 50 நிமிஷம் வீடியோவாக தான் கொடுத்துட்ருக்கேன். 45 to 50 58 கூட கொடுத்துருக்கேன் நான். இவ்வளோ டைமிங் லாங்காக கொடுத்தும் எல்லாரையும் கவர் பண்ணி கொடுத்தும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல டியஸ். அது மட்டும் இல்லை, இந்த டவுட்ஸ் கேட்டவங்களுக்குலாம் இந்த சீரியலோட டைட்டில் என்னங்கிறத மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸோட டைட்டில் வந்து ராதை மனது. அதாவது நம்ம ராதாவோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் சீரியஸோட டைட்டில். அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தர முடியும். அப்படி இருந்தால் நான் ஹீரோக்குமே நான் ப்ரிஃபரன்ஸ் தந்துட்டு தான் இருக்கேன். அது உங்களுக்கு பெருசாக தெரியலையான்னு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரியான கேள்விகள்லாம் நீங்கள் கேட்டுருக்கீங்க, ஹீரோ பற்றி ஒரு மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டுட்டீங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த சீரியஸ் வந்து ராதை மனது ஹீரோயினுக்கு உண்டான ஒரு சீரியஸ் தான் இது. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராதாவுக்கு அவளுக்கு சுத்தி எத்தனை விரோதி இருக்காங்க. சுந்தரி அம்மா தான் பையனை இப்படி ஆக்கிட்டே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ராதா மேல கோவமா இருக்காங்க. சித்தி வந்து உன்னை நான் நல்லா வாழ விட மாட்டேன், உன்னை எப்படி நான் வாழ விடுவேன் அப்படின்ற மாதிரி சித்தி ஒரு வித கோவத்துல இருக்காங்க. அப்புறம் பூமி, நான் இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சிருக்கேன், நீ வந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவ போல இருக்கு அப்படின்னு பூமி வந்து ராதா மேல கோவமா இருக்காங்க. ஸோ எல்லாரோட டார்கெட்டுமே வந்து ராதா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹீரோயினை மட்டும்தான் இங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய ரோல்ல காமிக்கிறேன். ஏன்னா டைட்டில் வந்து ராதை மனது. அதுக்காக ஹீரோக்கு இங்க வேலையே இல்லையான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஹீரோக்கு தாங்க இங்க நிறைய வேலையே இருக்கு. எடுப்புல நான் ஹீரோக்கான வேலையை காமிச்சு விட்டுட்டேன்னா ஸ்டோரியை முடிச்சிருவேங்கிறது தான் என்னுடைய இதுல. ஹீரோ தாங்க இது எல்லாமே பார்த்து சரி பண்ணி நம்ம ஹீரோயினை இவங்க 3 பேர்கிட்ட இருந்து காப்பாற்ற போறதே நம்ம ஹீரோ தான். இதை நான் 1 by 1 தானே காட்ட முடியும். 50வது எபிசோடு 51ல நான் இதை காட்டிட்டேன். 52ல நான் 51ல வந்து பூமி தான் பண்றாங்கன்னு காமிச்சிட்டேன். 52வது எபிசோட்ல ராதாவோட ஃபிளாஷ்பேக், 53வது எபிசோட்ல கிருஷ்ணோட ரோகிணி பூமியோட ஃபிளாஷ்பேக், இப்படி எல்லாரோட ஃபிளாஷ்பேக்கையும் காமிச்சு 55 60 எபிசோட்ல நான் முடிச்சிடவா சொல்லுங்க, முடிச்சிடறேன். எனக்கு இவ்வளோ சீக்கிரம் இந்த சீரீஸை முடிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. உங்களை படி கொண்டு போகிறதுக்கு எனக்கு கதை சத்தியமா எனக்கு அப்படி எடுக்க எனக்கு கதை எடுக்க பிடிக்கல. நான் வேணா ஒன்று பண்றேன். இப்போ நான் ஆல்ரெடி வந்து இன்னைக்கு வந்து ஆரம் சீரிஸ் தான் வரும். இது வந்து ஆல்ரெடி எடுத்த வீடியோ, ஒரு 25 நிமிஷம் வீடியோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன். அந்த சீரிஸ் தான் எனக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு சத்தியமா எனக்கு வீடியோ எடுக்க மைண்ட் இல்லை, ஆனா எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ தூரம் இந்த கமெண்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறமும் எனக்கு இந்த சீரிஸ் எனக்கு எப்படி கொண்டு போனாலும் நீங்க கண்டிப்பா அதுல ஒரு தப்பு கண்டுபிடிச்சு சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால எனக்கு இந்த சீரிஸ் எடுத்துட்டு வரவே எனக்கு சுத்தமா மைண்ட் இல்லை. ஏன்னா எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்ஸ் எனக்கு வந்து போட்டுட்டீங்க. எனக்கு அதனால இன்னைக்கு நான் மைண்ட் இல்லாம தான் இந்த சீரிஸை எடுத்திருக்கேன். இது பாருங்க. இதுக்கப்புறம் ஒரு எபிசோடு வந்து நீங்க கேட்ட மாதிரி பூமியோட ஃபிளாஷ்பேக், ரோகிணி ஃபிளாஷ்பேக், நம்ம ராதா ஃபிளாஷ்பேக், அப்புறம் பூமி தான் இது பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே கிருஷிக்கு தெரியற மாதிரி ஒரே எபிசோட்ல ஸ்டோரியை மொத்தமாவே நான் உங்களுக்கு வந்து வாயில சொல்லி ஸ்டோரியை முடிச்சிடறேன். ஏன்னா எனக்கு சீக்கிரம் ஸ்டோரியை முடிக்க எனக்கு விருப்பம் இல்லை பார்த்தீங்களா. அதை நான் கொண்டு போய் நான் 60 எபிசோட்ல கூட முடிக்கிறதுக்கு ஒரே எபிசோட்ல ஸ்டோரியாவே வாயில சொல்லி முடிச்சிடலான்னு பார்க்குறேன். எனக்கு அவ்வளோ ரொம்ப வந்து வெக்ஸ் ஆயிட்டேன்ப்பா. உண்மையாவே ரொம்ப பிடிச்சி போய் தான் இந்த சீரிஸ் நான் எடுத்து உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததும் சத்தியமா சொல்றேன், உங்களோட கமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்க கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து ஒரு எனர்ஜியா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஆரம் ஸ்டோரி எடுக்கணும். நான் 4 சீரிஸ் எடுத்துட்டு இருக்கேன்னா என்னாலையும் முடியல. உங்க விருப்பப்படியே இந்த சீரிஸை வந்து டோட்டலாவே நீங்க ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் தான் விரும்புறீங்க. ஸ்டோரியை பார்க்கணுங்கிறத விட எனக்கு அடுத்தடுத்து சீக்கிரம் எல்லாமே முடிச்சிருங்க அப்படின்னு தான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. நீங்க நினைச்ச மாதிரி ராதாவும் கிருஷ்ணன் சேர்த்து வச்சிடறேன், எல்லாரோட ஃபிளாஷ்பேக்கையும் காமிச்சிடறேன், பூமி தான் எல்லாமே பண்றாங்கன்றதையும் கிருஷ்ணக்கு காமிச்சு கொடுத்துறேன். இது எல்லாமே ஒரே எபிசோட நான் முடிச்சிடறேன். ஓகேவா இல்லையா மட்டும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல நீங்க கேட்ட மாதிரி எல்லாத்தையும் டோட்டலா கொண்டு வந்து ஒரே எபிசோட்ல நான் முடிச்சு கொடுத்துறேன். என்னடா பட்டுன்னு போட்டு இப்படி உடைச்சிட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க. என் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். போல்டா காட்டலாம் போர் அடிச்சிடும், நான் பார்க்க மாட்டேன், நாங்கள் சீரியஸே போர் அடிச்சிடும், விட்டுடுவோம். இப்படி போல்டா காமிச்சு பிரியமான ஒரு சீரியஸ்க்கு வியூஸ் போனதும் எனக்கு தெரியும். துளியாலையும் இப்படி தான் நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாமே நீங்கள் கெட்டி மேலே தெரியும். அக்கா சீக்கிரம் சேர்த்துவீங்கன்னு சொன்னீங்க. சேர்த்து வச்சதுக்கப்புறம் அதுக்கு வியூஸ் டவுன் ஆனதும் எனக்கு தெரியும். இப்படி எல்லாமே நான் உங்களோட விருப்பப்படி தான் ஒவ்வொன்றுமே நான் மூவ் பண்ணி கொண்டு வந்தேன். எனக்கு எல்லாமே அப்படி நான் மூவ் பண்ணி கொண்டு வந்து எனக்கு எல்லாமே டவுன் தான்ப்பா. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் நிறைய புலம்பிருக்கேன், உங்களுக்கு தெரியாமல் இல்லை. நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸை கூட சொல்லியிருக்கீங்க, ஆமாம் உனக்கு இதே தான் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க.
அதான் இதுக்கும் எதுக்கு நம்ம வந்து புலம்பிக்கிட்டேன். அதனால தான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுடலாம். எனக்கு இவ்வளோ டவுட்ஸ் இருக்குது. எல்லாமே உடனே உங்களுக்கு காமிச்சிடணுமான்னு சொல்லுங்கள். எல்லாமே ஒரே எபிசோடில் காமிச்சு நான் முடிச்சு கொடுத்துறேன் நான். ஆமாம் டிஎஸ், நானும் வந்து 50 நிமிஷம் 58 நிமிஷம்லாம் கொண்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை பார்த்தீங்களா. நீங்கள் கேட்குற எல்லாமே ஒரே எபிசோடில் ஸ்டோரியாக வாயில சொல்லி முடிச்சிடறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன், நான் இப்போ ஊரில் இருக்கிறேன்ப்பா. நான் கமெண்ட்டில் போட்டிருந்தேன், என்னால் வாயில் சொல்ல முடியலன்னு கமெண்ட்ஸில் பின் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நான் ஊரில் இருக்கேன், என்னால் வந்து RM சீரிஸ் MM சீரிஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். நான் எப்போ ரிட்டன் சென்னைக்கு வரணும் அப்போ தான் என்னால் வந்து மீதி இருக்க ரெண்டு சீரியஸுமே என்னால் கவர் பண்ணி கொடுக்க முடியுங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் இது யாருமே கவனிக்கலையான்னு என்னன்னு தெரியல. அகைன் நேற்று முந்தா நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா கிட்டி மேலே போடுங்க, அக்கா பிரியமானவளை போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் நாளைக்கு தான்ப்பா ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போனதுக்கப்புறம் மண்டேலேருந்து உங்களுக்கு பிரியமானவள், கிட்டி மேலம், அப்புறம் என்ன முறை மாமன், இது 3 கண்டிப்பாக நான் ரெகுலராக கொடுத்துட்றேன். RM சீரிஸ் நீங்கள் எதிர்பார்த்தபடி நீங்கள் நல்லா எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே நான் கொடுத்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகே டிஎஸ், இப்போ நான் உங்ககிட்ட நீங்கள் என்கிட்ட கேட்ட டவுட்ஸ், அந்த டவுட்ஸை நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னால் கண்டிப்பாக எல்லாத்தையும் உடனே கண்டிப்பாக பண்ண முடியாதுப்பா. ராதாவின் கிருஷ்ணன் உடனே சேர்க்க முடியாது. அது எப்படி சேர்க்க முடியும்னு எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி எதை வச்சு சேர்த்து விடணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல. கிருஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை தான் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. ஒய்ஃபுங்கிறவங்க கெட்டவங்க இருந்தாலும் நல்லவங்க இருந்தாலும் அவங்க கூட வாழ்ந்துருப்பாங்கல்ல. அப்போ உடனே மறந்துட முடியுமா என்ன? நான் மறுபடியும் சொல்றது இதுதான், ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் நான் எடுக்கணும், ரியாலிட்டியாக தான் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ட்ராமாட்டிக்காக எனக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. எனக்கு சாரி, எனக்கு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியல. நான் இப்படி தான் எடுக்க விருப்பப்படுறேன். இப்படி எடுக்கிறது தப்புன்னா நீங்கள் நான் சொன்னது தான், ஒரே எபிசோட எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் நான். உடனே என்னால் கண்டிப்பாக கிருஷ்ணன் ராதாவையும் சேர்த்து வைக்க முடியாது. அதே மாதிரி பூமி தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க, மொத்தமாகவே பூமி தான் பண்ணுறாங்கன்னு என்னால் கண்டிப்பாக கிருஷ்ணுக்கு எல்லாத்தையும் உடனே காமிக்க முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் என்னால் உடனே கண்டிப்பாக காமிக்க முடியாது. நான் இப்படி உடனே கண்டிப்பாக காமிக்கலன்னா உங்களுக்கு போர் அடிச்சிருந்தோம். போர் அடிச்சா நீங்கள் கண்டிப்பாக சீரியஸை பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என் பக்கம் இருக்கிறத நான் சொல்லணும் இல்லையா, அதனால சொல்லிட்டேன். இல்லை உங்களுக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னா நான் அதையும் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. ஒரே எபிசோடில் RM சீரிஸை மொத்தமாக முடிச்சுட்றேன். ஓகே எஸ், எனக்கு RM சீரிஸ் வரும். அதான் சொன்ன பார்த்தீங்களா, RM சீரிஸ் எடுத்திருக்கேன். சத்தியமாக மைண்ட் இல்லை எடுக்கிறதுக்கு, ஆனாலும் ஏதோ ஒன்றுன்னு எடுத்திருக்கேன். வீடியோ வந்து 3:30 வரும் இன்னைக்கு. பாருங்க, மறக்காமல் பாருங்க. ஒரு வேளை இது கூட லாஸ்ட் எபிசோடாக கூட இருக்கலாம் இல்லையா, அதனால் மறக்காமல் பாருங்க. பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே டிஎஸ், ஓகேப்பா. சாரி, இன்னொரு முக்கியமான விஷயம். அப்புறம் சஞ்சனா கேரக்டர் நான் சொன்ன பார்த்தீங்களா, RM சீரிஸில் நிறைய பேரோட ஸ்டோரி வந்து மூவ் பண்ணுறதுக்கு இருக்கு. நீங்கள் இதெல்லாம் எதையுமே மூவ் பண்ணாதீங்க. எனக்கு கிருஷ்ண ராதாவை மட்டும் சேர்த்து வச்சுருங்க. கிருஷ்ணக்கு எல்லா உண்மையும் தெரியணும். இதை மட்டும் தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. சஞ்சனா கவின் அவங்களோட ஸ்டோரியை நான் மூவ் பண்ணணும். அவங்களுக்கு இப்போ தான் லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் அதை கொடுக்கணும்ல. இதுவும் நீங்கள் உடனே சொல்லுவீங்க, இதையும் சீக்கிரமாக கிருஷ்ணக்கு தெரிஞ்சிடணும், இல்லைன்னா ராதாவுக்கு தெரிஞ்சிடணும். இது எல்லாத்தையுமே நான் சீக்கிரம் தெரிய வச்சுட்டேன்னா மறுபடியும் சொல்கிறதுக்கு இல்லை, சீக்கிரம் சீரியஸாக தான் முடிக்கணும். RM சீரிஸில் நிறைய சீன்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் இதுதான், நீங்கள் எதிர்பார்க்கறத கொடுக்கவும் நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் ஒரே எபிசோடில் தான் கொடுத்துட்றேன். நீங்கள் ஓகேன்னு மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோடில் RM சீரிஸில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே கொடுத்து சீரியஸாக முடிச்சு வச்சிடலாம். ஆமாம் டிஎஸ், நீங்கள் எதிர்பார்க்குறத நான் கண்டிப்பாக கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஒரே எபிசோடில் கொடுத்துட்றேன். ஏன்னா இதுக்கே நீங்கள் வந்து போர் அடிச்சிடும், போல்டாக காட்ட மாட்டேறீங்க, கிருஷிக்கு எதுவுமே தெரிய மாட்டேது, அவர் இன்டெலிஜென்ட்டாகவே இல்லை, ஸ்மார்ட்டாகவே இல்லை, அவர் வந்து தத்தியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய நீங்கள் கொட்டிட்டீங்க. எனக்கு அப்படியே என்னன்னா கேட்குறேன்னா, என்னால் இப்படி சீக்கிரமாலாம் என்னால் கதையை கொண்டு போய் முடிச்சிட முடியாது. நீங்கள் கேட்ட மாதிரி ஒரே எபிசோடில் எல்லாத்தையும் மொத்தமாக ஸ்டோரியை வாயில் சொல்லி கூட நான் முடிச்சிடுறேன் நான். ஏன்னா இதுக்கே நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க இல்லைங்களா, இன்னும் வரப்போகிற நாட்களில் கிருஷ் வந்து கொஞ்சம் கடுமையாக தான் வந்து நம்ம ராதா கிட்ட நடந்துப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட நீங்கள் கடுமையான கமெண்ட்ஸ் போடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு சீரியஸ்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே கொடுக்கணும். நீங்கள் வந்து அதில் எமோஷனே வரக்கூடாது, ஃபீலிங்ஸே இருக்கக்கூடாது, எப்பவுமே ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ரொமான்டிக் இருக்கணும், லவ் இருக்கணும், இதை மட்டுமே தான் கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. சத்தியமாக அது என்னால் முடியல டிஎஸ். நான் எல்லாத்தையுமே கலந்து தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தம் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸு எல்லாமே அதை கொடுத்தாதான் அங்கே வர லவ்வுக்கு ஒரு வேல்யூவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு எதுக்கும் வேல்யூலாம் வேண்டாம், எனக்கு லவ் ரொமான்ஸ் இதை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் மொத்தமாகவே எல்லாரையும் சொல்லலாம், இதை சொல்கிறவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியும், வச்சு அவங்கள மட்டும் நான் சொல்கிறேன் நான். அப்புறமேட்டு வந்து அது சொன்ன பார்த்தீங்களா, இனி வர போகிற எபிசோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ் தன்னையும் மீறி ராதா கிட்டே ரொம்ப கடுமையாக நடந்துப்பார். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்து லைக் பண்ணவே மாட்டீங்க. அப்போ நீங்கள் பார்க்கவும் மாட்டீங்க. அப்படி பார்க்காததுக்கு நம்ம இந்த சீரியஸை மூவ் பண்ணி கொண்டு போகிறது வேஸ்ட்டு தானே. அதனால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் முடிச்சு விடுறேன். ஓகேவா? ஓகே டிஎஸ், இன்னைக்கு ராதே மலர் சீரிஸ் வரும். டைமிங் கம்மியாக தான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இன்னைக்கு மைண்ட் இல்லாமலும் எடுத்திருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது, பிடிக்குமாங்கிறதுலாம் இல்லை, கண்டிப்பாக பிடிக்காது. ஓகே, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே டிஎஸ், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஊருக்கு வந்துடுவேன்ப்பா.
ஒரு 2 days வந்து முறைமாமன் இந்த முறைமாமன் தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராதே மனதில் நாளையோட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நாளையோட லாஸ்ட் எபிசோட கொடுத்து முடிச்சிடறேன். சண்டே அன்னைக்கு முறைமாமன் கொடுக்குறேன். சண்டே அன்னைக்கு முறைமாமன் கொடுப்பேனா இல்லை லீவான்னு எனக்கு தெரியல. நான் அது உங்களுக்கு போஸ்ட்டில் சொல்கிறேன். அப்புறம் மண்டேலேருந்து நீங்கள் கேட்ட மாதிரி கேட்டமேலும் பிரியமானவள் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஓகே டியர்ஸ், ஓகேப்பா. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும் நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே டியர்ஸ். ஓகே பை டியர்ஸ். சாரி, ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து பர்த்டே விஷயம் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு நான் எப்படி சொல்ல புரியும்னு தெரியல. இங்கே வந்து எனக்கு சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. என்னால் கமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியல. நான் வந்து வீடியோலாம் எடுத்துருவேனா, எடுத்துட்டு இவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் தான் வெளியில் போய் வீடியோவை அப்லோட் பண்ணுறாங்க. அதை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஊர்லேருந்து வெளியில் போய், ஏன்னா நம்ம அடிக்கடி போக முடியாது பார்த்தீங்களா, போனாலே என்ன சும்மா வெளியில் போயிடுற அப்படின்ற மாதிரி இங்கே கேள்விகள் வரும். அதனால நான் இவர்கிட்ட கொடுத்து தான் வீடியோவை அப்லோட் பண்ண சொல்லுவேன். வெளியில் போனால் மட்டும்தான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் என்னால் பார்க்க முடியும். சாரி, இதுக்கு இடப்பட்ட நாளில் நிறைய பேர் வந்து பர்த்டே விஷயம் சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லி இவர் வந்து சொன்னாங்க. ஆனால் அவங்க நோட் பண்ணி வைக்கல. அதனால என்னால் விஷயம் சொல்ல முடியல. எல்லாருக்கும் மொத்தமாக ரிலேட்டட் விஷஸ் நான் ஊருக்குலாம் வந்ததுக்கு அப்புறமா என்ன விஷயம் சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் டியர்ஸ். ஓகேவா? யாரும் கோச்சிக்காதீங்க. ஓகே டியர்ஸ், பாய். பாய் டியர்ஸ். வீடியோ பாருங்க, பார்த்துட்டு என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஒரு 3 to 3:30க்கு ஆரம் சீரிஸ் வரும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாரி, ஒரு சின்ன பிரேக் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்களா, அது தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நடந்துகிட்ருக்கேன். அதுக்கு இடப்பட்ட கேப்பில் உங்ககிட்ட பேசிடலாம். ஏன்னா இங்கே இருந்தால் தான் வெளியில் இருக்க முடியும், கொஞ்சமாவது சிக்னல் கிடைக்கும். நாங்கள் மறுபடியும் ஊருக்குள்ளார போயிட்டோம் அப்படின்னா சிக்னல் கிடைக்காது. அதனால் இந்த கேப்பில் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்தேன். அதான்